என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நம்ம பார்க்கப்படுற ராசிகள்லாம் ரிஷபம், அதற்கு அடுத்து கன்னி, அதற்கடுத்து மகரம். இந்த 3 ராசிகளும் திருகோணத்தில் வரும். ரிஷபத்தில் பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம், அதற்கடுத்து ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் அங்கே இருக்கும். கார்த்திகைன்னா என்ன? சூரிய பகவான். அதிகாரம், அரசு பதவி, அதிகாரமான இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். இங்கே காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், அது நிலராசியும் கூட. வீடு, வாசல், இடம், பொருள், மனை, இதெல்லாம் கொடுத்துரும். இந்த நிலராசி இடம், பொருள், நிலம், வண்டி, வாகனம், இது எல்லாமே கிடைக்கும். ஆனால் இதற்காக இது கனவு கண்டுக்கிட்டே இருக்கும். எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ அடைய முடியும், எப்போ செயல்படுத்த முடியும். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு. அதனுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா எருது, மாடுன்னு சொல்லுவோம். கோபம் வராது, வந்துச்சுன்னா கடுமையாக வரும். இந்த பணத்தை நோக்கி, பொருளாதாரத்தை நோக்கி, செல்வ வளத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ராசியில். சமச்சீரான ஒரு நல்ல புல்வெளியோடு கூடிய நிலப்பாங்கான இடத்தை கொண்டது தான் இந்த ரிஷபம். ஒரு பள்ளத்தாக்கான இடங்களை சார்ந்தது தான் கன்னி. மலையடிவாரங்களை போன்ற ஒரு இடங்களை சார்ந்தது தான் மகரம். ஆனால் எல்லாமே நிலம்தான். வறண்ட நிலம், குளிர்ச்சியான நிலம், வறட்சியான நிலம் அப்படிங்கிற வகையில் இது மாறுபடுகிறது. வறட்சியான நிலப்பகுதியாக மகரம் இருக்கிறது. தண்ணீர் ஓடைகள் சார்ந்த பகுதியாக கன்னி இருக்கிறது. பசுமை புல்வெளிகள் சார்ந்த இடங்களாக ரிஷபம் இருக்கிறது. இவர்களை பொறுத்தளவில் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ரிஷபத்தை பொறுத்தளவில் அதுக்கு வேண்டிய எல்லாமே கிடைச்சிடும். ஏன்னா அது சுக்கரனுடைய வீடு. எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க பொறுத்திருக்கணும். சுத்தமாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆடைகள் உடுத்துவதில் அவங்களுக்கு மிஞ்சினவங்க இல்லை. சிறப்பான ஆடைகள், சுத்தமான ஆடைகள், தெளிவான ஆடைகள். எல்லாரும் 5000 ரூபாய்க்கு புடவை கட்டினாலும் இவங்க 500 ரூபா புடவை அழகாக இருக்கும். அற்புதமாக கட்டுவாங்க. இந்த 3 நட்சத்திரங்களும் இதுக்குள்ள இருக்கிறதுனால சந்துணி நட்சத்திரம் இங்கே உள்ள வருது இல்லையா, தன்னை அழகுபடுத்துவதிலையும் அக்கறை கொள்வாங்க. தன்னை யாராவது தரைக்குறைவாக பேசுகிறார்கள் என்றால் முறைச்சிக்கிட்டு போய் படுத்துக்குவாங்க. எனக்கு பிடிக்கல, அவன் வார்த்தை, பேச்சு சரியில்லை. கோபமும் பாசமும் வெறுப்பும் கலந்த ராசின்னு சொல்லலாங்க. கோபமும் இருக்கு, பாசமும் இருக்கு, வெறுப்பும் இருக்கும். ஆனால் ரொம்ப அழகா பேசக்கூடியவங்க. ஏன்னா சுக்கரனுடைய வீடு இல்லையா. ஆனால் இவர்களை பொறுத்தளவில் அந்தஸ்து, பதவி, அதிகாரம், அப்பா மூலமாகவோ கணவன் மூலமாகவோ சொகுசான வாழ்க்கை எல்லாமே அமைஞ்சிடும். வண்டி வாகனம் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிடும். இவங்களை பொறுத்தளவில் கோபத்தையும் நிதானத்தையும் கடைபிடிச்சாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. மண் சார்ந்த எண்ணங்கள். மண் எப்படி இருக்கும்? மண்ணாக தானே இருக்கும்.
நீ என்ன மண்ணா, மண்ணு மாதிரி இருக்கியே ஏன் அப்படின்னு ஒரு தடவையாவது அவங்க பேச்சு வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த மண் பொன்னாகும் என்பது அவங்க வாழ்க்கை பின் வாழ்க்கையில் தெரியும். பொன்னாக வாழக்கூடியவர்கள். இவங்களை பொறுத்தவரை கணவன் என்ற இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் இவர்களுக்கு செவ்வாய் வீடு. கோபக்காரரா, அதிகாரம் உள்ளவரா, ரொம்ப வித்தியாசமாக பேசக்கூடியவரா, அதையெல்லாம் தாங்கி கட்டுப்பட்டு போகக்கூடியவங்களாக தான் ஜெயிச்சுவாங்க. இவர்களை பொறுத்தளவில் பணம் என்ற தேடுதல் ஒன்றே குறிக்கோளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். செயல்பாட்டை சரியாக நிறுத்தினால், கோபத்தை குறைத்தால் ஜெயிச்சுவாங்க. கன்னி, இது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். கடன் இல்லாமல் இல்லை, கடன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஓடிட்டே இருப்பாங்க. உழைப்பு என்பது ஒருபோதும் போகாது. சொல்லுவாங்க, நீ போடக்கூடிய உழைப்பு என்பது ஒருபோதும் வீணாகாது, மெய் வருந்த கூலி தரும். அதனால எவ்வளவு கடன் பிரச்சனைகள் வந்தாலும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிலம் சார்ந்த, பூமி சார்ந்த, நீர் சார்ந்த பகுதிகளில் தொழில் பண்ணால் ஜெயிச்சுக்குவாங்க. அங்கேயும் என்ன நட்சத்திரம் இருக்குது? அங்கே சூரியனுடைய உத்தர நட்சத்திரம் இருக்குது, சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம் இருக்குது கன்னியில், செவ்வாயுடைய சித்திர நட்சத்திரம் இருக்குது. அப்போ இவங்க பதவி, குடும்பம், அதிகாரம், சொத்து, இது எல்லாத்தையும் நோக்கி போவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த ரிஷபம், இந்த கன்னி, இந்த மகர ராசிக்காரங்களை நம்பக்கூடாது. காசு கேட்டாலும் பணம் கேட்டாலும் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. கை தான் உள்ளே போக எடுக்க மாட்டாங்க. நம்ம கொடுத்த போட்டு அவங்க ஆயா போயிடுவாங்க. செலவு செய்வதில் நிறைய கணக்கு பார்ப்பாங்க. அப்படி தான் இருக்கும். சில நேரம் சடார்னு செய்வாங்க, சடார்னு படார்னு முடிக்குவாங்க. செலவு செய்வதை யோசிக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த கன்னியை பொறுத்தளவில் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துரோகம் பண்ணிவிடக்கூடாது, ஏமாற்றி விடக்கூடாது. ஏன்னா அது கடனுக்குரிய ராசி. கடன் அதிகமாக வந்துடும், கடனை சுமக்கக்கூடிய நிலை வந்துடும். கடனை தரக்கூடிய கிரகம்னா நிறைய இந்த சந்திரனை தான் சொல்லுவோம். சந்திரன் எந்த இடத்துலலாம் போய் தொடுதோ அங்கே பிரச்சனை, கடன் வந்துடும். அப்போ சந்திரனுடைய நட்சத்திரம் இங்கே இருக்குது. அப்போது ரிஷபமோ கன்னியோ கடன் பிரச்சனையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், தெளிவாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் கடன் வாங்கி சிக்கலில் மாட்டக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்துடலாம். அப்போ அந்த விஷயத்தில் கவனம் தேவை. பணம் சம்பாதிப்பதில் நிதானம் தேவை. மகரம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். எப்படி வருது பார்த்தீங்களா? கர்மஸ்தானம். 2ஆம் இடம் தனஸ்தானம், 6ஆம் இடம் கடன், 6ஆம் இடம் கடனை குறிக்கக்கூடிய இடம் கடன் ஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம். இந்த மகரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், மகர ராசி மகர லக்னத்தை பார்க்கறதுல பிறந்துட்டு அவங்கள வித்து வாங்கணும்னு அடிக்கடி நிறைய என்னோடய வீடியோக்களில் பேசியிருக்கேன். இந்த கர்மாவை சுமந்து வரக்கூடிய அந்த ராசி, அங்கேயும் உத்திர நட்சத்திரம் இருக்குது, துர்வோண நட்சத்திரம் இருக்குது, உத்திராட நட்சத்திரம் இருக்கு இல்லையா? உத்திராட நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம் உத்திராடம் இருக்குது, திருவோணம் இருக்குது, அவிட்டம் இருக்குது. அப்போ அங்கேயும் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்குது, சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது. இவர்களுக்கும் அரசு பதவி, அதிகாரமான விஷயம் இருக்குது, லேட்டாக கிடைக்கும். இவங்க 2 பேருக்கும் கூட சீக்கிரம் கிடைச்சிடலாம் அரசு பதவியோ அரசு அதிகாரமான தோற்றமோ. ஆனால் மகரத்திற்கு லேட்டாக கிடைக்கும், நிலையாக இருக்கும். அங்கே அதான் ஒரு விஷயம். சீக்கிரம் கிடைக்கக்கூடிய பொருள்கள் கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும். லேட்டாக கிடைக்கிற பொருள் அனுபவத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய பொருள். அனுபவத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய பொருளை பாதுகாப்பதில் நாம் கவனம் செலுத்துவோம். நமக்கு வயசு அதை எட்டிடும். உண்மைதானே இது? ஆக மகரம் நிறைய போராடி, நிறைய போராட்டங்களை சந்தித்து, நிறைய விஷயங்களில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, நிறைய பேர்கிட்ட ஏச்சு பேச்செல்லாம் வாங்கி, இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவெல்லாம் எதுக்கு லாயக்குன்னெலாம் நிறைய நம்ம காலங்களில் அனுபவத்தை கற்றுக்குவோம். வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, உறவுகள்கிட்ட, சொந்தங்கள்கிட்ட எல்லாத்தையும் அப்படியே தனக்குள்ளேயே போட்டு சில சமயம் தனியாக நின்று அழுகக்கூடிய வாய்ப்பு கூட வரும்.
மகரத்துக்கு. என்னடா வாழ்க்கை? மகரத்துக்கு மட்டுமல்ல, இது கன்னிக்கும் உண்டு, ரிஷபத்திற்கும் உண்டு. தனியாக தானாகவே தன் பிரச்சனையை நினச்சி நிறைய அழுதுருப்பாங்க. இந்த உலகத்தில் ஏன் நம்ம பிறந்தோம்? கடவுள் நம்மளை ஏன் படைச்சான்? இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இவ்வளவு வேதனைக்குள்ள நம்மளை மாட்டி விட்டானேன்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை, 3 பேருடைய வாழ்க்கையுமே 35-40 வயசுக்கு மேலே ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பொருளாதாரத்தில் உயர்ந்துருவீங்க. நீங்கள் எப்போதுமே உங்கள் இல்லங்களில், உங்கள் வீடுகளில் ஒரு கன்னி தெய்வம், பெண் தெய்வம்னு ஒன்று இருக்கும். அந்த தெய்வ வழிபாடுகளை தவறாமல் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் 3 ராசியிலையும் சந்திர பகவான் இருக்கார். சந்திரனுடைய நட்சத்திரம் வெட்டுப்படாமல் முழு நட்சத்திரமாக இருக்குது. அங்கே ஒரு பெண் தெய்வத்தினுடைய ஆளுமை இருக்குது. கன்னி ராசி லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ரிஷப ராசி லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மகர ராசி லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, இந்த நிலராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த கன்னி தெய்வ வழிபாடை தவறாமல் வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. அடிக்கடி திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்து கொள்வது, பெருமாள் மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்வதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அடுத்தடுத்து நிறைய பேசலாம். பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்க்கக்கூடியவங்க, ஜாதகம் பார்க்கணுன்னு விரும்பக்கூடியவங்க 95 97 35 41 37ங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.